தமிழக குத்துச்சண்டை பெண் நடுவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அளிக்கப்பட்ட புகார் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆண் நடுவர் எப்படி பெண் நடுவரிடம் இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டார்? அதற்கு பெண் நடுவர் கொடுத்த ஆதாரம் என்ன? இந்த பாலியல் புகாரின் மறுபக்கம் என்ன? பாலியல் புகார்கள் பழிவாங்கும் ஆயுதமாக கையில் எடுக்கப்படுகின்றதா? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்த 33 வயது குத்துச்சண்டை விளையாட்டு வீராங்கனை 17 வயதிலேயே தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் வெண்கலம் வென்றவர். 2021ஆம் ஆண்டு ஹரியானாவில் நடந்த குத்துச்சண்டை போட்டியின் போது பெண்கள் பிரிவு பயிற்சியாளராக பணியாற்றியவர். அதன் பிறகு நடுவருக்கான தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று தமிழ்நாடு குத்துச்சண்டை சம்மேளனம் மூலம் நடுவராக 100க்கும் மேற்பட்ட போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். இவருக்கு குத்துச்சண்டை சம்மேளனத்தில் ROC தலைவராகவும் குத்துச்சண்டை போட்டிகளில் நடுவராகவும் உள்ள மோகன் என்பவர் தொடர்ந்து பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்துவதாகவும் மிரட்டல் விடுப்பதாகவும் கடந்த 19ஆம் தேதி பெரியமேடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் உயிரிழந்ததால் தனது குழந்தையுடன் தனியாக வசித்து வரும் அந்த பெண் நடுவருக்கு தேசிய குத்துச்சண்டை சம்மேளனத்தில் நடுவர் பொறுப்பு வாங்கித் தருவதாக கூறி கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் மோகன் என்ற நடுவர் அவ்வப்போது தன்னிடம் 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல் பணம் வாங்கியதாக தெரிவித்திருந்தார். அதற்கான தேர்வில் தான் வெற்றி பெற்ற பின்னரும் கூட அந்த பொறுப்பை வாங்கித் தராமலும் பணத்தையும் திருப்பித் தராமலும் அலைக்கழித்ததாகவும் புகாரில் தெரிவித்திருந்தார். மேலும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் குத்துச்சண்டை போட்டியின் போது தன்னை போட்டி குறித்து பேச வேண்டும் என தனியாக அழைத்த நடுவர் மோகன் தனது கையை பிடித்து இழுத்து தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிவித்த அந்த பெண் தான் கூச்சலிட்டு அவரிடமிருந்து தப்பித்து வந்ததாகவும் அதன் பின்னர் தனது செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்து வருவதாகவும் அதன் தொடர்ச்சியாக நடுவர் பொறுப்பிலிருந்து அவரது செல்வாக்கை பயன்படுத்தி நீக்கிவிட்டதாகவும் பெண் நடுவர் அந்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குத்துச்சண்டை பயிற்சியின் போது எடுத்த தனது பல்வேறு புகைப்படங்களை சித்தரித்து ஆபாசமாக வெளியிட்டு மிரட்டுவதாகவும் அட்ஜஸ்ட் செய்தால்தான் நடுவராக தொடர முடியும் என அந்த ஆண் நடுவர் மிரட்டுவதாகவும் அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். பெரியமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்து 1 வாரத்திற்கு மேலாகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் காவல் ஆணையருக்கு இமெயில் மூலமாக பாதிக்கப்பட்ட குத்துச்சண்டை பெண் நடுவர் தற்போது புகார் அளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். குத்துச்சண்டை பெண் நடுவர் அளித்த புகாரில் எந்த ஒரு ஆதாரமோ முகாந்திரமோ இல்லாமல் அந்த புகார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வழக்கு விசாரணையில் இருந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் புகாருக்குள்ளான குத்துச்சண்டை போட்டி நடுவர் குழு தலைவர் மோகன் பரபரப்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் குத்துச்சண்டைக்கு வெளியூர் சென்ற இடத்தில் சம்பந்தப்பட்ட பெண் நடுவர் தலைமுடியை பிடித்து சண்டையிட்டதால் நடுவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் அதனால் தன் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் இப்படி ஒரு பொய்யான புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். கற்பகவல்லின்ற நடுவர் என் மீது ஒரு பொய்யான புகாரை கொடுத்துட்ருக்காங்க. ஒரு முதலமைச்சர் கோப்பையில் 2 பெண் நடுவர்கள் சண்டை போட்டுட்டாங்க. அதுவும் முடியை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்காங்க. இது அசோசியேஷனோட பேர் கெட்ட பேர் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் ஒரு 3 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைங்க, இவங்களை எதுலேயுமே போட தேவையில்லை, என்னை மறுபடியும் என்னை நடுவராக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இல்லை, அசோசியேஷன் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கு, 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க என்னை மிரட்டி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அசோசியேஷன் பேரையும் உங்களோட பேரையும் நான் எந்த இதில் ஒன்றாலும் எப்படி வேணாலும் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புகார் அளிச்சிருக்காங்க. தனக்கு மனைவி குழந்தைகள் உள்ள நிலையில் முழுக்க சமூகத்தில் தனக்கு உள்ள நற்பெயரை கெடுக்கும் நோக்கத்தில் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ள மோகன் தன் மீது புகார் அளித்துள்ள அந்த பெண் மீது
சட்ட ரீதியாக வழக்கு தொடர இருப்பதாக தெரிவித்தார். எனக்கு வந்துட்டு 2 பசங்க இருக்கிறாங்க, எனக்கு குடும்பம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஒரு புகார் அளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பம் எந்த நிலைமையில் இருக்கும்ன்றது கூட தெரியாத கேவலமாக இந்த மாதிரி நடந்துகிட்ருக்காங்க. இதை வந்துட்டு தீர நீங்கள் எவ்வளோ பாக்ஸஸ் எவ்வளோ பேரண்ட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை பற்றி கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு என்னோடய குடும்பத்தையும் பார்க்கணும். நாங்கள் வந்துட்டு பொய்யான புகார் அளித்தவங்க மேலே வந்துட்டு இது என் மேலே வச்ச ஒரு பொய்யான புகார், இதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் மேலே புகார் அளித்தவங்க மேலே நானும் புகார் அளிச்சிருக்கேன், அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு உங்களை கேட்டுக்கிறேன். பாலியல் புகார்கள் தீவிரம் வாய்ந்தவையாக பார்க்கப்பட வேண்டும் என்பதில் இங்கே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதனையே சிலர் பழிவாங்கும் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே சீர்காழியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் அந்த குழந்தை மீதும் தவறு இருப்பதாக போக்சோ விழிப்புணர்வு கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி. எங்க கண்டினியூஸா எங்க நடந்துட்டு இருக்கு. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. That may be the reason. 3 வயது குழந்தையை குற்றம் சாட்டும் வகையில் பேசிய ஆட்சியர் மகாபாரதிக்கு எதிராக கடுமையான கண்டனங்கள் எழுந்ததால் அவரை அதிரடியாக இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே சீமான் மீது நடிகை கொடுத்த பாலியல் வன்கொடுமை புகார் விசாரணைக்கு படை பரிவாரங்களுடன் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் விசாரணை நடத்தப்பட்டது. 63 கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் விசாரணை முடிந்து வெளியே வந்த சீமான் நடிகை விருப்பத்துடனேயே தன்னுடன் உறவு வைத்துக் கொண்டதாகவும் பின்னர் இருவரும் பிரிந்துவிட்டதாகவும் 14 வருடம் கழித்து இப்போது விசாரணைக்கு அழைத்திருப்பது தன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே என்று ஆவேசமாக கூறி சென்றார். நீங்க திருமணம் ஆச்சுங்கிறீங்க, முதல் புகாரில் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்கோன்றீங்க, 7 முறை கருக்கலைச்சோம்னு சொல்லியிருக்கணும். அப்போ 60 லட்சம் என்ற பணம் வாங்கினாங்கன்னு அதுலேயும் சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும். இல்லை 24 தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுது அதை பேசுகிறீங்க. இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது நினச்சி பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது? இது காதல்னு ஒன்று இருந்தால், காதலிச்ச ஒரு பெண் உலகத்தில் யாராவது காதல்னு ஒன்று இருந்தால் இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள வேளையில் சில பெண்கள் பாலியல் புகாரை தங்களின் பகைக்கு பழிவாங்கும் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாக எழுந்துள்ள சர்ச்சை பேசுபொருளாகியுள்ளது.